அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்வி தானாக வந்துடாது வச்சுங்களா. ஏழைகள் இருக்கிறாங்க, படிப்புக்கு அணுக்க முடியலன்னு இருக்காங்க. அதனால் என்ன, எல்லோருக்குமே ஒரே தரமான குருகுல கல்வி, அதாவது உணவு, உறைவிடம், கல்வி, இது மூணையும் கொடுக்குற ஒரு கல்வி தான் எல்லாருக்குமே. எல்லோருமே அவங்க இருப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அம்மா ஓய்வு 2 நாள் பார்த்துட்டு வரலாம், மாதத்துக்கு 4 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோதான். மீதி எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது ஒரே தரமான கல்வி. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு சமுதாயம் வந்து ஒருத்தன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனையோ 1000, 10,000, 20,000லாம் கட்டிக்கிட்டு படிக்கிறாங்க அவங்க. ஆனால் வெறும் தரையில் உட்காந்து படிக்கிறவங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. எப்படி ஒரு சமுதாயத்தில் நீங்கள் வந்து போட்டி போடுவாங்க, எல்லோரும் நல்லா வாழணும், நானும் உழைக்கணும்னா, நீ வந்து இது இந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற இது வந்து அளவு குறைவாக இருக்கும் வச்சிங்களா. அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஒரு ரவுண்டு 200 கிலோமீட்டர், 200 மீட்டரா, 400 மீட்டரா, 800 மீட்டரான்னு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்வான்டேஜாக அவங்க வந்து இது பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இதுன்னா எப்படி ஆச்சுங்கன்னா, அப்போ வந்து கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம் ஆச்சுங்களா. தரமான கல்வி, ஆனால் ஸ்டாண்டர்டைஸ் கல்வினா எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீ வாத்தியார் வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து ஆடியோ விஷயத்தை போட்டுட்டு பையனை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் வாத்தியாரை ஒழிய பாடம் நடத்த வாத்தியார் தேவையில்லை. நாம் ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம் வகுப்புலேயே. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒரே தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்குன்றது. ஆனால் இப்போ அப்படியே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரியான கல்வியெல்லாம் நம்ம ஒழிச்சிருவோம். சட்டத்தின்படி ஒழிப்போம். அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும், தனியார் கொடுக்க முடியாது. ஆச்சுங்களா.